Fourth Dimension presents South India Content Summit 2024. தி லலித் அசோக் பெங்களூர்ல ஜனவரி 9ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை. முதலீட்டாளர் மாநாடு இது பொருளாதாரம் தெரிந்தவர்களுக்கும் தொழிலதிபர்களுக்குமானது மட்டும் கிடையாது. நம்மில் படித்து வேலை தேடுபவர்கள் தொடங்கி புதிதாக எதையாவது செய்ய வேண்டும் என நினைப்பவர்களுக்குமானதுதான் இது. இவ்வளவு முக்கியமான இந்த மாநாட்டில் நடக்கும் நிகழ்வுகளை புதிய தலைமுறை இன்று முழுவதும் நேரலை செய்கிறது உங்களுக்காக. முதலில் முதலீட்டாளர்கள் மாநாடு எங்கு நடக்கிறது, அதில் சிறப்பம்சங்கள் என்ன உள்ளிட்ட தகவல்களை களத்திலிருந்து தருவதற்காக இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்டாலின் மற்றும் ரமேஷ். இருவரிடம் பேசலாம். வணக்கம் ரமேஷ். ஏற்கனவே 2015-19 ஆகிய ஆண்டுகள் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாடுகளோடு இந்த மாநாடு எந்த வகையில் வேறுபட்டு காணப்படுகிறது? அது மட்டுமல்லாம இன்று காலை எத்தனை மணிக்கு இந்த மாநாடு தொடங்குகிறது, என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க, அது குறித்த விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. கார்த்திகா, இன்னும் சிறிது நேரத்தில் முதலமைச்சர் காலை 10 மணி அளவில் இந்த மாநாட்டை தொடங்கி வைக்கிறார். நம்ம இந்த மாநாட்டு நடைபெறக்கூடிய இடத்தில் தான் இருக்கிறோம். அதாவது பாத்தீங்கன்னா 1 trillion எக்கனாமி, அதாவது 2030ஆம் ஆண்டுக்குள்ளாக அதை இலக்கை அடைவதற்காக இது போன்ற பொருளாதார மாநாடுகளை, குறிப்பாக உலக முதலீட்டாளர் மாநாடுகளை நடத்துவதற்காக தமிழக அரசு திட்டமிட்டு நடத்தி வருகிறது. இதுல பார்த்தீர்கள் என்று சொன்னால் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கார். இந்த 10 மணிக்கு நடைபெறக்கூடிய விழாவில் முக்கியமான தொழில் நிறுவனங்களை சேர்ந்தவர்கள், குறிப்பாக அதானி நிறுவனத்தைச் சேர்ந்த கரண் அதானி கூட இன்றைக்கு பங்கேற்கிறார். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான தொழில் கொள்கைகள், அதாவது செமிகண்டக்டர் பாலிசி அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. மேம்படுத்தப்பட்ட கொள்கைகள், பல கொள்கைகள் வெளியிடப்பட இருக்கின்றன. நீங்க பார்க்கலாம், பல அரங்குகள் இங்க வந்து புதுப்பிக்கப்பட்ட இந்த நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர்ல வந்து அமைக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. பல்வேறு நாடுகளில் இருந்தும் இங்க வந்து வருவதற்கு குறிப்பாக முதலீட்டாளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்று 2 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் பாத்தீங்கன்னா எவ்வளவு முதல் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் கோடிக்கு முதலீடுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. தற்போது நம்முடைய செய்தியாளர் ஸ்டாலின் இங்க பல்வேறு இடத்துல இருந்து நேரத்திலிருந்து இருக்காரு. ஸ்டாலின், இப்ப நீங்க நிறைய பாத்தீங்க, இந்த 2 நாள்ல என்னென்ன அரங்குகள், என்னென்ன ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பங்கேற்கிறாங்க? ரமேஷ், அதாவது இந்த பிளேஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மெயின் ஹால்ல வந்துட்டு அமைச்சிருக்காங்க. இது வந்து என்னன்னா எம்எஸ்எம்இ, அதாவது சிறு குறு தொழில் முனைவோர்கள் மற்றும் பல்வேறு அரங்குகள் அவங்களுக்கு வந்து சிறப்பா வந்துட்டு பண்ணி கொடுத்திருக்காங்க. மொத்தம் 25க்கும் மேற்பட்ட அரங்குகள் வந்து இங்க அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெவிலியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பல்வேறு நாடுகள், குறிப்பா வந்துட்டு நிறைய நாடுகள், அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் உள்ளிட்ட ஜப்பான், சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகள் வந்து பங்கேற்கிறாங்க. அவங்களுக்குன்னு சொல்லி தனியா பெவிலியன்ஸ் வந்து போடுறாங்க. இந்த பெவிலியன்ஸ் எதுக்கு அப்படின்னா அங்கங்க பல்வேறு அந்த கருத்தரங்குகள் மாதிரி நடக்குது. எதுக்காக வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம், எவ்வளவு முதலீடுகள் வந்துட்டு வரப்போகுது, இதன் மூலமா எம்ப்ளாய்மெண்ட்ஸ் எவ்வளவு வரப்போகுது, அவங்க அதாவது அந்தந்த நாடுகள் வந்து இங்க பண்ணதுக்கான காரணம் என்னன்னு குறித்து பல்வேறு விஷயங்களை வந்து அந்த பெவிலியன்ஸ்ல வச்சு தான் பேச போறாங்க. முக்கியமா 30,000க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் வந்து இந்த மாநாட்டில் வந்து கலந்து கொள்வதற்காக வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமான நபர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பல்வேறு பிரபலங்கள், குறிப்பா முன்னாள் ரிசர்வ் வங்கியுடைய முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன் ஆகட்டும், அதே போல மத்திய அரசுடைய முன்னாள் பொருளாதார ஆலோசகர் அரவிந்த் சுப்ரமணியன், மஹிந்திரா குழுமத்துடைய தலைவர் ஆனந்த் மஹிந்திரா உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான பிரபலங்கள், அதே போல பல்வேறு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களுடைய தலைவர்களே நேரடியா வந்து இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் வந்து பங்கேற்க போறாங்க. மற்றொரு மிக முக்கியமான விஷயத்தை வந்து இங்க பேசியான ரமேஷ், உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் இதற்கான நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். அதாவது தமிழக அரசுடைய இலக்கு பார்த்தோம் அப்படின்னா 2030 $1 trillion எக்கனாமி பொருளாதாரத்தை வந்து தமிழ்நாடு எட்டணும் அப்படின்ற அடிப்படையில தான் இந்த மாநாட்டுக்கு வந்துட்டு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதன் மூலமா வந்துட்டு முதலீடு செய்வதன் மூலமாக வந்துட்டு லோக்கல் எக்கனாமிக் growth, அதாவது உள்ளூர் பொருளாதார வளர்ச்சி வந்துட்டு மேம்படும் அப்படின்றது தான் தமிழக தொழில்துறையுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சமா இருக்கு, அவங்க சொல்லக்கூடிய அம்சமா இருக்கு. அது மட்டும் இல்லாம உடனடியான விளைவுகள், நீண்ட கால விளைவுகள், இது எல்லாத்தையும் வந்து ஆராய்ந்து தான் இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டை வந்து ஏற்பாடு பண்ணிருக்கிறதா தமிழக தொழில்துறை ஆகட்டும், தமிழ்நாடு கைடன்ஸ் பீரோ வந்து தொடர்ச்சியா சொல்லியிருக்காங்க. உடனடியாக வந்து இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு மூலமாக வரக்கூடிய முதலீடுகள் மூலமாக இங்க வந்து உற்பத்தி பெருகும். சோ உற்பத்தி பெருகும் பொழுது ஏற்றுமதி வந்து அதிகரிக்கும். ஏற்றுமதி அதிகரிக்கும் பொழுது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த $1 trillion எக்கனாமி, இந்த பொருளாதாரத்தை வந்து எட்ட முடியும் அப்படின்றத சொல்றாங்க. தமிழ்நாட்டுடைய ஆனுவல் growth பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா
8% வந்துட்டு தமிழ்நாடு வந்து இருக்கு. ஸோ இந்த 8% growth வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றது வந்துட்டு இந்த உலக முதலீட்டாளர் மாநாடு மூலமா இங்க வரக்கூடிய முதலீடுகள் மூலமா வந்து தெரியவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரமேஷ், அதாவது பாத்தீங்கன்னா வின்பாஸ்ட், அதாவது வியட்நாம்ல அவங்க எலக்ட்ரிக் மேனுபேக்சர்ல ரொம்ப எக்ஸ்பர்ட். அவங்க வராங்க. இப்ப எப்படி நம்ம வந்து டாடா போன்ற நிறுவனங்கள் இருக்கோ அதே போல வின்பாஸ்ட் வராங்க. அவங்க ஒரு 16,000 கோடி இன்வெஸ்ட் பண்றாங்க. அதே போல நேற்று நம்ம பார்த்தோம் ஐபோன் ஓசூர்ல வந்து ஐபோனுக்கான அந்த பேக் கேஸ் ரெடி பண்றாங்க. டாடா நிறுவனம் வந்து அந்த டெண்டர் எடுத்திருக்காங்க. ஏற்கனவே ஐபோனுடைய 2 ஃபேக்டரி வந்து சென்னை அருகில் இருக்கு. 3வது ஒரு பிளான்ட் வந்து ஓசூர் பக்கம் வருது. அதே போல சிங்கப்பூர் நாட்டை சேர்ந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோடி அளவிற்கு இன்வெஸ்ட் பண்றாங்கன்ற தகவலும் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல ரமேஷ், முக்கியமா நீங்க சொன்னதுபடி பல்வேறு உலக நிறுவனங்கள் வந்து இங்க முதலீடு பண்றாங்க. தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் மற்றொரு மிக முக்கியமான விஷயத்தை வந்து குறிப்பிடுறாங்க. அதாவது சென்னையை மட்டுமே போக்கஸ் பண்ணாம, சென்னை மற்றும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களை மட்டும் போக்கஸ் பண்ணாம இந்த தொழில்துறையுடைய வளர்ச்சியை வந்து பிற மாவட்டங்களுக்கு கொண்டு செல்லணும் அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கஸ் வந்து வச்சிருக்காங்க. ஏன்னா தென் மாவட்டங்களாகட்டும் பிற சென்னையை தவிர்த்து பிற மாவட்டங்கள் வளர்ச்சிடும் போது அங்க ஆட்டோமேட்டிக்கா வேலை வாய்ப்புகள் வந்து உருவாகும். ஏன்னா உயர்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் நம்ம மற்ற மாநிலங்களை விட வந்துட்டு ஒரு முன்னோடி மாநிலமா இருக்கும். ஒரு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பல லட்சம் மாணவர்கள் வந்து கிராஜுவேட்டா வந்துட்டு உயர்கல்வியில இருந்து வெளியில வராங்க. சோ அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் வந்து உருவாக்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக வந்துட்டு மாநிலம் முழுவதுமான ஒரு ஒருமித்த வளர்ச்சி வந்து வரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் வந்துட்டு போக்கஸ் பண்ணி அதுக்கான ஏற்பாடுகளையும் வந்துட்டு தொழில்துறை செய்வதாக தான் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஸ்டாலின், அதாவது எலக்ட்ரானிக் பொருட்கள், மின்னணு பொருட்கள் உற்பத்தியில இந்திய அளவில் தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கு. நம்ம பின்னாடி கார் இருக்கு, ஆட்டோமொபைல். அதாவது பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ல வந்து தென்னிந்தியாவுடைய டெட்ராய்ட், அதாவது ஐரோப்பிய நாட்டுல டெட்ராய்ட் ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி தென்னிந்தியாவுடைய டெட்ராய்ட் வந்து சென்னை சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஃபோர்டு, உண்டாய் போன்ற பல்வேறு நிறுவனங்கள் இருக்கின்றன. அதற்கான உற்பத்தி அதிலும் வந்து அதிக அளவு இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது நீங்க சொன்னது போல படித்த இளைஞர்கள் நிறைய பேர் வேலை இல்லாம இருக்காங்க. நீங்க இன்ஜினியரிங் காலேஜில் தமிழ்நாடு 450 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் பேர் மேல வெளியே வராங்க. பாலிடெக்னிக் படிச்சு வராங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சு வராங்க. அனைவருக்கும் அரசு வேலை என்பது சாத்தியம் இல்ல. இந்த வேலை வாய்ப்புகள், அதாவது MOU சைன் பண்றாங்க, அது வந்து உண்மையிலேயே ஃபீல்டுல வருது. ஏன்னா 2 மாநாடுல வந்து சில கைவிடப்பட்ட நிகழ்வுகளும் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த ஃபீல்டு ரியாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு சார்? அதாவது இங்க இப்ப மாநாடு பொறுத்த வரைக்கும் MOU சைன் பண்றது எல்லாமே வந்து அப்படியே சாத்தியமாகுமா அப்படின்றது மிக முக்கியமான கேள்வி தான். நீங்க குறிப்பிட்டது மாதிரி ஏற்கனவே 2 உலக முதலீட்டாளர் மாநாடு வந்து தமிழ்நாட்டில் நடந்தது. 2015ல 2019ல. அதுல வந்து சைன் ஆன எல்லா MOUஸும் வந்துட்டு இங்க சாத்தியமாகல. காரணம் என்னன்னா பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கு. குறிப்பா வந்து தமிழ்நாடு நோக்கி வரும்பொழுது இங்க இருக்கக்கூடிய சூழல் ஆகட்டும், அதே போல நிறைய கிளியரன்சஸ் வந்து கிடைக்கணும். என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் ஆகட்டும், பிற ஒப்புதலுக்கான விஷயங்கள்லாம் வந்துட்டு தொடர்ச்சியா வந்து தமிழ்நாடு அரசு வந்து நடக்குது. அதுக்கு தான் அந்த சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதன் பிறகு வந்துட்டு அந்த பிரச்சனைகள்லாம் வந்துட்டு குறிப்பா வந்து தீர்ந்திருக்கின்ற ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. மேலும் ஏன் வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்ல. இப்ப பல்வேறு மாநிலங்கள் இருக்கு. அந்த மாநிலங்களுக்கு போகாம ஏன் வந்து முதலீட்டாளர்கள் வந்து தமிழ்நாட்டை நோக்கி வரணும் அப்படின்னா, இங்க தமிழக அரசு கொடுக்கக்கூடிய அந்த நிறைய பெனிஃபிட்ஸ் ஆகட்டும், சப்சிடிஸ் ஆகட்டும், அவங்களுக்கு வந்து போதுமான விஷயங்கள் வந்து கிடைக்கும் பொழுது தமிழ்நாட்டை நோக்கி வராங்க. குறிப்பா வந்து முக்கியமா வந்து தொழில்துறைக்கு என்ன தேவை? மின்சாரம் தேவை. ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கணும்னா அங்க வந்து தண்ணீர் வசதி வேணும், நிலம் வேணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தொடர்ச்சியா வந்து இருக்கு. சோ அதன் மூலமா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன கொடுக்கறாங்க அப்படின்றதையும் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸ்டாலின், நிறைய பல தகவல்களை சொன்னீங்க. எங்க கூட பார்க்கலாம், டிவிஎஸ் உடைய ஸ்டால் வந்து போட்டிருக்காங்க. 2 சக்கர வாகனத்தில் முன்னணியில் இருக்கக்கூடிய நிறுவனம், அவர்களும் இதில் பங்கேற்கிறாங்க. பல்வேறு விஷயங்களை இன்றைக்கு நாள் முழுவதும் நமக்கு தொடர்ச்சியாக நேரலை மூலமாக வழங்க காத்திருக்கிறோம். கார்த்தியா, உலக முதலீட்டாளர் மாநாடு தொடர்பான தகவல்களை வழங்கியதற்கும் இது தொடர்பாக விரிவாக செய்தியாளர் ஸ்டாலினோடு கலந்துரையாடிமைக்கும் நன்றி ரமேஷ். Fourth Dimension presents South India Content Summit 2024. தி லலித் அசோக் பெங்களூர்ல ஜனவரி 9ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை.